இரவு 10 மணிக்கு மேல் சிறிய குடியிருப்பின் ஜன்னல் வழியாக வெளிச்சம் மட்டுமே பாய்ந்து கொண்டிருந்தது. நான் படுக்கையில் அமர்ந்து வெளியே பார்த்துக் கொண்டிருந்தேன். என் பெயர் கவிதா. நான் மிகவும் அழகாக இருந்தேன். எனக்கு 24 வயதாக இருந்தபோது எனக்கு அரசு ஆசிரியர் வேலை கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அரசு தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை. எனக்கு ஒரு சிறிய நகரத்திற்கு பணிமாறுதல் கிடைத்தது. என் பெற்றோர்களையும் நான் அங்கே அழைத்துச் சென்றேன். எனக்கு வேலையில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. குழந்தைகளுடன் பழகுவதற்கும் நான் தினமும் புதிய முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன். இப்படி வருடங்கள் கடந்து கொண்டிருந்தன. என் பெற்றோர்களுக்கு என் திருமணம் பற்றிய கவலை ஆரம்பமானது. அப்போது நான் வசிக்கும் நகரத்திலிருந்தே ஒரு வீட்டிலிருந்து ஒரு பையனின் சம்பந்தம் வந்தது. அந்த பையன் இராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் வருடத்திற்கு 3 மாதங்கள் மட்டுமே வீட்டில் இருப்பான். மற்ற நேரங்களில் எல்லாம் இராணுவ பணியில் இருப்பான். எனக்கு இந்த சம்பந்தம் மிகவும் பிடித்திருந்தது. எனவே நான் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன். அப்போது எனக்கு வயது வெறும் 26. என் கணவர் வீட்டில் என் கணவர், அவருடைய அப்பா அம்மா மற்றும் ஒரு தம்பி இருந்தார்கள். என் மைத்துனன் என் மாமனாருடன் சேர்ந்து விவசாய வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தான். என் கணவர் இராணுவத்தில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தை வீட்டுச் செலவுக்கு அனுப்பிக் கொண்டிருந்தார். திருமணமான பிறகு அவர் என்னுடன் 15 நாட்கள் மட்டுமே இருந்தார். பிறகு அவர் பணிக்கு சேர வேண்டியிருந்தது. அதனால் மீண்டும் இராணுவத்திற்கு திரும்பிச் சென்று விட்டார். நான் காலையிலிருந்து மாலை வரை எப்படியோ நேரத்தை கடத்தி விடுவேன். ஆனால் இரவு நேரத்தில் என் கணவரின் நினைவு என்னை மிகவும் வாட்டியது. நாங்கள் மொபைலில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோம். என் மைத்துனன் அவ்வப்போது என்னுடன் நேரம் செலவிடுவான். அவன் என் அறைக்கு வந்து பேசுவான். ஏனெனில் அவனும் என் வயதுடையவன்தான். நாட்கள் செல்லச் செல்ல என் மைத்துனன் எனக்கு பிடிக்கத் தொடங்கினான். ஏனென்றால் அவன் என்னுடன் அதிக நேரம் செலவிட்டான். என் மைத்துனன் என்னை மிகவும் சிரிக்க வைத்தான். என் மைத்துனன் என்னை மிகவும் சிரிக்க வைத்தான். என்னுடன் நன்றாக இருந்தான். எங்களுக்கு இடையே எந்த தவறான உறவும் இருக்கவில்லை. அவன் எனக்கு ஒரு நல்ல பையன். ஆனால் என் மாமியாருக்கு நானும் என் மைத்துனனும் பேசுவது சற்றும் பிடிக்கவில்லை. ஆனால் நான் அவருடைய பேச்சைக் கேட்கவில்லை. ஏனென்றால் நான் மிகவும் தனிமையாக இருந்தேன். என்னுடன் நேரம் செலவிட யாராவது தேவைப்பட்டார்கள். அதனால் என் மைத்துனனுடன் நான் நேரம் செலவிட ஆரம்பித்தேன். இப்படி 6 மாதங்கள் கழிந்த பிறகு என் கணவர் இராணுவத்திலிருந்து 3 மாத விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்தார். அப்போது என் மாமியார் என் கணவரிடம் என்னை பற்றி தவறாக கூறியிருந்தாள். என் கணவர் அவருடைய பேச்சைக் கேட்டு என் மீது கோபப்பட்டார். நான் சொன்னேன், நீங்கள் இராணுவத்திற்குச் சென்ற பிறகு நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன். இப்போது நான் சந்தோஷமாக நேரத்தை கழிக்கிறேன். எனக்கும் மைத்துனனுக்கும் இடையே எந்த தவறான உறவும் இல்லை. அப்படி ஒன்றும் நினைக்காதீர்கள் என்று சொன்னேன். ஆனால் என் கணவர் என் மாமியாரின் பேச்சைக் கேட்டு என் மைத்துனனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார். இப்போது என் மைத்துனன் வழிந்தது. என் மைத்துனனின் மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறந்திருந்தன. என் மாமியார் என்னை திட்டுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் விடவில்லை. இவள் கர்ப்பமானால் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் உட்கார வேண்டியிருக்கும். அதனால் இவள் தாயாக விரும்பவில்லை என்று மிகவும் திட்டினாள். என் மாமியாரைப் போலவே என் மைத்துனனின் மனைவிக்கும் என்னை பிடிக்கவில்லை. இப்படி ஒரு நாள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் என் கணவரின் இறந்த உடலை கொண்டு வந்தார்கள். என் கணவரின் நினைவிலிருந்து நான் வெளியே வரும் வேளையில் என் மாமியார் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள். என் மைத்துனனின் மனைவிக்கு என்னை பார்த்தாலே ஆகாது. ஏனென்றால் அவர்களுடைய திருமணத்திற்கு முன்பு நான் என் மைத்துனனுடன் நன்றாக இருந்தேன். அதனால் அவளுக்கும் அது பிடிக்கவில்லை. இந்த விதவை பெண் இந்த வீட்டில் இருந்தால் நான் வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று என் மாமியாரை அவள் பயமுறுத்தினாள். அதனால் என் மாமியார் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினாள்.
என் மைத்துனனும் மாமனாரும் மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு சொல்லியும் என் மாமியார் கேட்கவில்லை. அதனால் என்னை வெளியேற்றிவிட்டார்கள். இதனால் அந்த ஊரிலிருந்து பணிமாறுதல் செய்து கொண்டு ஒரு சிறிய ஊருக்கு வந்தேன். ஒரு வருடமாக நான் மிகவும் தனிமையில் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தேன். அதனால் ஜிம்மில் சேர்ந்தேன். இப்படி நாட்கள் செல்லச் செல்ல எங்களுக்கு கோடை விடுமுறையும் வந்தது. இந்த 9 வருடங்களுக்கு இடையே என் பெற்றோர்களும் இறந்துவிட்டார்கள். இப்போது எனக்கு என் அண்ணனும் அண்ணியும் மட்டுமே இருந்தார்கள். இந்த விடுமுறையிலே எப்படி கழிக்கலாம் என்று யோசித்து அண்ணன் அண்ணியிடம் போகலாம் என்று நினைத்தேன். என் அண்ணன் என்னை விட 4 வயது மூத்தவன். அண்ணன் அண்ணி இருக்கும் நகரம் மிகவும் தூரத்தில் இருந்தது. நான் ரயிலில் ஏறிப் போய்க் கொண்டிருந்தேன். ரயிலில் 40 வயதுடைய ஒருவன் என் பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்திருந்தான். அவன் என்னையே உற்றுப் பார்த்துக் கொண்டிருந்தான். இடையில் என் குடிநீர் பாட்டிலில் தண்ணீர் தீர்ந்துவிட்டது. அடுத்த ஸ்டேஷன் வந்தபோது பாட்டிலை நிரப்பிக் கொள்ளலாம் என்று நினைத்து ரயிலை விட்டு இறங்கும்போது அந்த நபர் என் கையிலிருந்து பாட்டிலை பிடுங்கி நான் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். அந்த நபர் என் கையிலிருந்து பாட்டிலை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். நான் மிகவும் பயந்தேன். இந்த நபர் ஏன் இப்படிச் செய்கிறான்? அவன் திருடனாக இருக்கலாம் என்று எனக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது. ஆனால் ரயில் புறப்படுவதற்கு முன்பே அந்த நபர் ரயில் ஏறி வந்து என் பாட்டிலில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தான். அதேபோல் சாப்பிடுவதற்கும் சில பொருட்களை கொண்டு வந்தான். அந்த பொருட்களைச் சாப்பிட எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவனும் அவற்றைச் சாப்பிட்டான். அதனால் நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். ஏனென்றால் நான் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த எல்லா உணவுகளும் தீர்ந்துவிட்டன. மீண்டும் எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. இப்படியே இரவு வந்தது. நான் மேலே படுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த நபர், மேடம், நீங்கள் கீழே இருக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள், நான் மேலே படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். இந்த நபர் எனக்கு மிகவும் உதவி செய்தான். இந்த நேரத்தில் என் கணவர் என்னுடன் இருந்திருந்தால் நான் இவ்வளவு பயப்பட வேண்டியதில்லை. அவருடன் நான் மிகவும் சந்தோஷமாக ரயில் பயணத்தை அனுபவித்திருப்பேன். ஆனால் அது என் தலையெழுத்தில் இல்லை. ரயிலில் இருந்த நபர் என்னுடன் தவறாக எதுவும் பழகவில்லை. இப்படியே இரவு கழிந்தது. மறுநாள் காலையில் நான் அண்ணன் அண்ணி வீட்டிற்குச் சென்றேன். அவர்கள் இருவரில் ஒருவர் கூட என்னை பார்த்து சற்று கூட சந்தோஷப்படவில்லை. என் அண்ணியின் பேச்சிலிருந்து எனக்குத் தெரிந்தது, அவள் என்னை பார்த்து சந்தோஷப்படவில்லை. ஏனென்றால் நான் ஒரு விதவை பெண் மற்றும் குழந்தை இல்லாதவள். அவருடைய குழந்தைகளுடன் விளையாடவும் என்னை விடவில்லை. ஒரு நாள் என் அண்ணி சொன்னாள், நீ வந்ததிலிருந்து என் குழந்தைகள் படிக்கவே மாட்டார்கள். இப்போது மாமியார் மாமனாரும் இல்லை. நீ இங்கிருந்து கிளம்பிப் போ. இனிமேல் இங்கே வராதே என்று சொன்னாள். நான் ஒரு அரசு வேலை செய்பவள். அவர்களுடைய ஒரு பைசாவை கூட நான் விரும்பவில்லை. ஆனால் ஏன் இப்படிச் சொன்னாள் என்று எனக்கு புரியவில்லை. நான் கோடை விடுமுறைகளை முழுவதுமாக இங்கே கழிக்கலாம் என்று நினைத்து வந்தேன். ஆனால் பாதியில் என் எல்லா பைகளையும் மூட்டை கட்டிக்கொண்டு நான் ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்த கிராமத்திற்கே திரும்பி வந்தேன். நான் மிகவும் அழுதேன். நான் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்று எனக்கு மிகவும் அழுகை வந்தது. இப்படி இரவு படுத்துக் கொண்டிருக்கும் போது வெளியிலிருந்து ஏதோ விழும் சத்தம் கேட்டது. எனக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது. ஆனால் தைரியம் செய்து என்னவாக இருக்கலாம் என்று பார்க்க நான் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்து பார்த்தபோது அங்கே 2 ஆண்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் துணி கட்டியிருக்கவில்லை. அவர்கள் அமைதியாக நின்று என்னை பார்த்தார்கள். நான் பயந்து கத்தினேன். உடனே அவர்கள் இருவரும் கைகளை உயர்த்தி, நாங்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய வரவில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் தங்கள் பெயர்களைச் சொன்னார்கள். ஒருவர் ரமேஷ், மற்றவர் சுரேஷ். அவர்கள் என் கணவர் பிரகாஷின் பழைய இராணுவ நண்பர்கள் என்று சொன்னார்கள்.
பிரகாஷ் அவர்களிடம் என்னை பற்றி அடிக்கடி பேசியிருந்தார். அவர் இறந்த பிறகு அவர்கள் என்னை தேடி வந்திருந்தார்கள். என் புதிய முகவரி அவர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் என்னிடம் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்கள் கணவரின் நண்பர்கள். எந்த தவறான எண்ணமும் இல்லாமல் என்னை மரியாதையுடன் நடத்தினார்கள். சில மாதங்கள் கழித்து ரமேஷ் என்னிடம் தனது உணர்வுகளை தெரிவித்தார். அவர் என்னை மரியாதையுடன் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகச் சொன்னார். நான் சில மாதங்கள் யோசித்தேன். என் கணவரின் நினைவு இன்னும் என் மனதில் இருந்தது. ஆனால் ரமேஷ் என்னை ஒருபோதும் அவசரப்படுத்தவில்லை. அவர் என் முடிவை மதித்தார். இறுதியில் நான் சம்மதித்தேன். எங்கள் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. சுரேஷ் எங்கள் திருமணத்திற்கு வந்து ஆசிர்வதித்தார். இப்போது நான் ரமேஷுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறேன். என் ஆசிரியர் வேலையை தொடர்கிறேன். என் வீட்டில் அமைதி திரும்பியுள்ளது. என் கணவரின் நண்பர்கள் எனக்கு கொடுத்த உதவி என் வாழ்க்கையை மீண்டும் ஒளிரச் செய்தது. நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.